ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நக்கீரன் பிரகாஷ் சார், எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா ஒரு பக்கம் எல்லாருடைய சுயரூபத்தையும் ரெண்டு தரப்பும் பார்த்துருக்குறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம் தரப்பு, சி. விஜயபாஸ்கர் தரப்பு, அதே மாதிரி தங்கமணி, வேலுமணி எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இவங்களுடைய சுயரூபத்தை இபிஎஸும் பார்த்துருக்கிறார் இல்லையா? தற்காலிகமான விஷயமா அல்லது இது இன்னும் பூதாகரமாக வெடிக்கக்கூடிய இடத்தை நோக்கி இருக்குது? எல்லாருடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கும்? முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புகிறது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கட்சி ரீதியாக பெற்றுட்டார் அப்படின்றத நான் உண்மையிலேயே அவரை பாராட்டவும் செய்கிறேன். ஏன்னா இப்போ அண்ணன் துரைக்கருணா அண்ணன் சொன்னார், கட்சி ரீதியான பரிசீலனை வேண்டும், கட்சி ரீதியான விமர்சனங்கள் வேணும், அதை தோல்விக்கான காரணங்களை ஆராயணும், எல்லாமே சொல்லலாம். முக்கியமாக நான் தோல்விக்கான காரணங்களில் ஒன்று நான் சொல்கிறேன். இந்த தேர்தலில் திமுகவுடைய எம்எல்ஏ சாய்ஸ் நிறைய இடங்களில் தப்பாக இருந்தது. உதாரணத்துக்கு தாம்பரம், எக்மோர், பல எம்எல்ஏக்களை காயடிச்சாங்க, பல்லாவரம் எல்லாமே. ஆனால் ஏடிஎம்கேவுடைய சாய்ஸ் முழுக்க முழுக்க எடப்பாடி எப்படி எடுத்தார்னா, சி.வி. சண்முகம் யாரை சொல்கிறாரோ அவர் தான் வேட்பாளர், எஸ்பி வேலுமணி யாரை சொல்கிறாரோ அவர் தான் வேட்பாளர், சேலம் இளங்கோவன், செம்மலை யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் சேலத்தோட வேட்பாளர், கேபி முனுசாமி யாரை சொல்கிறாரோ அவர் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி வேட்பாளர். அப்படி தான் முடிவு எடுத்தார். அதில் தோல்வி அப்படின்னும் போது இவங்களும் அதுக்கு பொறுப்பானவர்கள் தான். ஆனால் எல்லாம் பழி இங்கே போட்டாங்களே, அது தரவுகளை தப்பாக எடுத்தீங்க, கருத்து கணிப்பு தப்பாக எடுத்து அந்த டேட்டாவை எங்களுக்கு கொடுக்கலன்னு தான் சிவிஎஸ் குற்றச்சாட்டாக இருக்குது. அவருக்கு இல்லாத டிவி இல்லை, அவருக்கு இல்லாத மீடியா கிடையாது, சோர்ஸஸ்லாம் இல்லாமல் இல்லை. அவருக்காக தூது போகிறது கூட ஒரு பத்திரிகையாளர்கள் தான் தூது போகிறாங்க வீட்டுக்கு, ரைட்டா? அவருக்கு இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சி.வி. சண்முகம், ரைட்டுங்களா? அவர் எப்படிலாம் பேசினாருன்னு எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அப்படின்னு பேசினதை நாங்கள் பார்த்தோம். நான்லாம் நேரடியாக பார்த்தேன் போயஸ் கார்டனில். சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு, எடப்பாடி எடப்பாடி, ரத்து ரத்து ரத்து, இதெல்லாம் பார்த்தோம். சி.வி. சண்முகத்துடைய வேஷங்கள் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி எஸ்பி வேலுமணி என்றைக்கா இருந்தாலும் எடப்பாடியை டிச் பண்ணுவார்னு 3 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டிவியில் கூட சொல்லியிருக்கேன். அவர் ஹைகோர்ட்டில் என் மேலே கேஸே போட்டார், என்னை பற்றி பிரகாஷ் பேசக்கூடாது, ஸ்டேவே வாங்கினார். எஸ்பி வேலுமணி எடப்பாடியை டிச் பண்ணி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வர முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நான் பேசினதுக்கு ஸோ இவங்களை பற்றிலாம் தெரியும். விஜயபாஸ்கரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், கிட்டா கொரோனா காலத்துலேருந்து நம்ம ஒரு அம்மா செத்து போனாங்களே, ஒரு ஹெல்த் செக்ரட்டரி பியூலா ராஜேஷ், அதுலேருந்து நமக்கு எல்லாருமே தெரியும். அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல சார். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஏன் இப்போ நடக்குது? அதிமுகவில் ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி நடந்தது, போய் பேசினாங்க, வந்தாங்க, அது எடப்பாடி நிராகரித்தார். நான் சசிகலாவை சேர்த்துக்க முடியாது, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியாது, அப்படிலாம் ஏகாதிபத்தியமாக நடந்துக்கிட்டார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போ ஏன் இது நடக்குது? ஏன் சார் நீங்கள் எல்லாரையும் போய் விஜய் பார்த்தாரு, ஏன் எடப்பாடியை போய் பார்க்கல? ஏன்னா அவங்க தாவேக்கா வேட்பாளர் தூக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏங்க அதே எடப்பாடி தானேங்க உங்களுக்கு பெரம்பூரில் பாமக வேட்பாளரை கொடுத்தாரு. பாமகவை நிற்க வச்சது யாருங்க? பெரம்பூரில் அதே எடப்பாடி தானே நிற்க வச்சாரு. அப்போது அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசப்பட்டது. என்ன சார் மெயின் புள்ளி, என்ன சார் நடந்துச்சாங்க? மெயின் புள்ளி என்னன்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் இல்லையா, 90% அதிமுகவினர் வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். உண்மையான திமுக எதிர்ப்பு என்பதே தாவேகா தான். தாவேகாவை நோக்கி அதிமுகவினர் வராரு. வெல்லமண்டி நடராஜனும் இளவரசனும் கமலக்கண்ணனும் அது அதிமுகவா? அதை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிருக்காங்க அதிமுக விட்டு. ஆனால் இந்த இடத்துல ஆதவர்ஜுனா லீமாரோஸ் ரெண்டு ஒர்க் அவுட் ஆகுதா? ரெண்டும் தான். அதான் சார், நான் என்னை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. முதல்ல தாவேகா ஏடிஎம்கேவை ஏம் பண்ணிடுச்சு.
ஏம் பண்ணி அவர் எடப்பாடியை பார்க்காம, நீங்கள் சொன்ன காரணத்துக்காக இல்லை, எடப்பாடியில் கேண்டிடேட்டை கிட்னாப் பண்ணிட்டாருன்னு, அந்த கேண்டிடேட்டை திரும்பி வந்து விஜய் போட்டதே 2 வாரம் கழிச்சு தான். 2 வாரம் கழிச்சு தான் கேண்டிடேட்டை தூக்குனது. வித்ராவில் அன்றைக்கே தூக்கிட்டாரு. அவரை வந்து இன்னொரு கேண்டிடேட்டை டிவி சின்னத்தில் அவர் போட்டது 2 வாரம் கழிச்சு தான் போடுறாரு. அதெல்லாம் இல்லை சார் மேட்ரு. எடப்பாடி வந்து இவரோட டாக்கிங் டேர்ம்ஸ்லலாம் இருந்திருக்காரு. எடப்பாடி இருந்திருக்காரு, எடப்பாடி மகன் இருந்திருக்காரு, எல்லாருமே இருந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த விஷயத்துக்குள்ள இல்லை. அது நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அது நான் நிறைய நீங்கள் பேட்டி கேட்டிங்கன்னா நான் ஒரு 1 hour பேட்டி கொடுப்பேன். எப்படி டாக்கிங் டேர்ம்ஸ் இருந்தது 2 பேருக்கு இடையில். அது இல்லை சார். அதாவது அவங்களோட ஏம் என்னென்னா, எடப்பாடியை பார்க்கக்கூடாது, நம்ம மைனாரிட்டியாக வந்துட்டோம், திமுக ஆதரவு கட்சிகளுடைய ஆதரவை வந்து நம்ம வாங்கிட்டோம், ஓரளவுக்கு வாங்கிட்டோம், இது வந்து நிரந்தரம் இல்லை, ரைட்டா. இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி, ரைட்டா. பிஜேபி வந்து நம்மளை சும்மா விட மாட்டான், ரைட்டா. 4.5 வருஷம் எடப்பாடி வந்து பிஜேபிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தலையாட்டினதுனால தான் 4.5 வருஷம் அவர் சிஎம்மாக இருந்தார், ரைட்டா. இதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் எடப்பாடி, நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நித்தியகண்டம் பூர்ணாயுஸ் தான் எடப்பாடி. இப்போ நம்மளும் நித்தியகண்டம் பூர்ணாயுஸ் மெஜாரிட்டி சார். இருங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு, பட் எம்எல்ஏ ஷார்ட்டான கவர்மெண்ட், ரைட்டுங்களா. அந்த இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் எம்எல்ஏ ஷார்ட்டாக தான் இருந்தது. 9 தொகுதி ஜெயிச்சு தான் அவங்க வந்தாங்க. அந்த கவர்மெண்ட்டை அந்த மாதிரி பிஜேபி வந்து நம்மளை ப்ரெஷர் பண்ணோம் நாளைக்கு. அப்போ நம்ம என்ன ஆகுறது? பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். இப்போ பிரைம் மினிஸ்டர் 7 நிமிஷம் தான் பார்த்துருக்காரு. அமித்ஷா பார்க்க மாட்டேன்ட்டாரு, ரைட்டா. நிர்மலா சீதாராமன் கிண்டல் அடிக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு. அந்த பயம் பேனர் ஒன்று வச்சார் எங்கள் அண்ணன் பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுலும் விஜயும் கை தூக்குற மாதிரி ஒரு பேனரு. அந்த பேனரை பார்த்து அமித்ஷா உன்னை பார்க்க முடியாதுன்றாரா. அதுக்கு முன்னாடி கோவா சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு, மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு, கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு. கேரளா சீஃப் மினிஸ்டர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி 30 நிமிஷம் பேசுகிறாரு. இவர்கிட்ட வந்தீங்களா, வணக்கம், உட்காருங்க, பேசுவோம் அப்படின்ற மாதிரி 7 நிமிஷம் தான் அவர் பேசியிருக்கார், ரைட்டுங்களா. அமித்ஷா ரிஜெக்ட் பண்ண உடனே ஒரு பயம் வந்துருச்சு. அது இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள், சோமனான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், சோமநாதன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டிலேருந்து போனவர், அவர் தான் கேபினெட் செக்ரட்டரியாக உட்கார்றாரு. கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக மிரட்டிட்டார் அவர். என்ன மிரட்டினாங்க? நீங்கள் காங்கிரஸ் இன்டேக் கவர்மெண்ட்டோட வரீங்க, நீங்கள் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டராக வரீங்க, இப்படியே வந்து தமிழ்நாட்டில் கதை ஓட்ட முடியாது. அப்போ தான் அங்கே தான் ஒரு பாயிண்ட் நான் வரேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்காம போகிறார் இவர். சோனியா காந்தியை கேன்சல் பண்ணுறாரு, ராகுல் காந்தியை கேன்சல் பண்ணுறாரு. அந்த பயத்தில் இன்றைக்கி சிங்கப்பெண்கள் துவக்க விழாவையும் கேன்சல் பண்ணுறாரு, ரைட்டுங்களா. நம்ம ஜெகதீஷ் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாரு, அந்த சட்டையோடு வராரு. இதுதான் இதில் என்ன கான்செப்ட்னா, எடப்பாடியை பார்க்காம நேராக சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணியும் பார்த்ததோட விளைவு என்னன்னா, ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டோன்னே கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்ளை ஆகிடுது. கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்ளை ஆன உடனே அவங்க ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே மன்னிப்பு கேட்கலன்னா முடியாது. இன்றைக்கி எல்லோரும் போய், இன்க்ளூடிங் லீமா ரோஸ் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டாங்க, ரைட்டா. அது வாபஸ். இன்னும் ஒரு 3 பேர் தான் இன்னும் இருக்காங்க, சிவி சண்முகம், நம்ம விஜயபாஸ்கர், அவங்களும் வந்துடுவாங்க. இந்த ஆப்ரேஷனை வந்து பிளான் பண்ணது விஜய். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஆப்ரேஷனும் தப்பு பண்ணுறாரு. அதில் தான் வந்து மிரட்டல் டெல்லியிலேருந்து வருது. 4 பேரை ரிசைன் பண்ண வச்சார் இல்லையா, 4 பேரை ரிசைன் பண்ண வச்சதும் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்காக மத்திய அரசு நினச்சா கொண்டு வர முடியும். அது எந்தளவுக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டம்னா, சிபு சோரன் சீஃப் மினிஸ்டர், அவரை வந்து சிட்டிங்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிஎம்மாக இருக்கும்போதே அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை. அந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக நீ பாய ஆரம்பிச்சின்னா, காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்னு கோதாவணி காட்ட ஆரம்பிச்சின்னா உன்னை தூக்கிடுவோம். அதுக்கான விஷயம் மைலேஜ் ஏறுந்தானே சார். விஜய் இந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணால் ஏற்கனவே பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளி இருக்குது. இன்னொன்று, திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக அடுத்த இடத்து நோக்கி இவர் நகர்ந்துட்டார் அப்படின்னும் பொழுது, பாஜக விஜயை கைது பண்ணாலோ அல்லது பாஜக விஜய் மேலே ஏதாவது நடவடிக்கைகளை நகர்த்தினாலும் கூட அவருடைய இமேஜ், பொலிட்டிக்கல் இமேஜ் உயரும் தானே சார். சிம்பிளாக கேட்குறேன் சார், விக்கை கழட்டிட்டு மேக்கப் இல்லாமல்
செந்தில் பாலாஜி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒன்றுக்கு போன மாதிரி விஜயால் 1 மணி நேரம் நீலாங்கரை லாக்கப்பில் உட்கார முடியுமா சார்? சரி, இது எப்படி சார் இருக்கு? உட்கார முடியுமா சார்? போகும்போதே ஃப்ளைட்டில் 2 நாள் போகிறதுக்கே 2 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள், விக்கு வைக்கிறவனை. உங்களுடைய இமேஜ் என்ன சார்? நீங்கள் யார் சார்? உங்களுடைய ட்ரெண்ட் என்ன சார்? நீங்கள் வந்து தெரியாத்தனமாக பண்ண இந்த அதிமுக உடைப்பு ஆப்ரேஷன் இருக்குல்ல, இந்த உடைப்பு ஆப்ரேஷனில் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை வரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் 4 பேரை உடைக்கிறீங்க. இது என்ன ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தாங்கி நிற்கிறதுக்கு நீங்கள் திமுக இல்லை, ரைட்டுங்களா? இல்லை காங்கிரஸ் உதவாதுங்களா சார்? காங்கிரஸ், டெல்லி காங்கிரஸ் உதவாது. டெல்லி காங்கிரஸ் எங்கே சார் உதவுறது? அவங்க ராபர்ட் வதேரா மேலே கேஸு, ராகுல் காந்தி மேலே கேஸு, சோனியா காந்தி மேலே கேஸையே பார்க்க முடியாமல் உக்காந்துருக்காங்க. இப்போ திமுகவும் 20 எம்பிக்கள் இல்லை, வாபஸ் வாங்கிடும். இனி காங்கிரஸோடலாம் திமுக போவாது. இந்த எடுத்துட்ட ஒரு தப்பான மூவை முதலமைச்சர் விஜய் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டு போய் நிற்கிறாங்களா அல்லது என்ன ஆங்கிளில் போய் நிற்கிறாங்க சார்? இவங்களுக்கு வந்து ஆசை காட்டப்பட்டது சார். இவங்க வந்து அமைச்சர்கள்ன்ற ஒரு ஆசை காட்டப்பட்டது, ரைட்டுங்களா? அந்த ஆசை காட்டப்பட்டதோட விளைவாக தான் போகிறாங்க. இப்போவுமே வந்து சிவி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் அந்த ஆசை காட்டப்படுது, அமைச்சர் பதவி தரோன்னு. அது எப்படி தர முடியும் அப்படின்றதுனால தான் இன்னும் அந்த நெகோசியேஷன்ஸ் வந்து முடியாமல் இருக்குது. அவங்க வாபஸ் ஆகிடுவாங்க, எடப்பாடி சைடு தான் வரணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் சார். ஸோ இதில் வந்து இந்த என்டையர் சினாரியோவை நீங்கள் இன்னைக்கு எடப்பாடி வந்து மோசமானவர், சர்வாதிகாரி, மதிக்க மாட்டார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், அவருக்காக சட்ட போராட்டம் நடத்தினவர், அது இது தோலாம் தொப்பட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோவை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விஜயை புரிஞ்சுக்கணும், விஜயோட ஆப்ரேஷனை புரிஞ்சுக்கணும், அவர் ஏன் எடப்பாடியை பார்க்கலன்றதை புரிஞ்சுக்கணும். எடப்பாடியை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த கான்செப்டில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறது யார்? எடப்பாடி. ஆனானப்பட்ட லீமா ரோஸ் போய் யார் காலில் விழுறாங்க? ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சுருக்கவங்க யார் காலில் விழுறாங்க? அண்ணன் எடப்பாடி, ரைட்டா? ஸோ எடப்பாடி வந்து அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இனி எடப்பாடி சும்மா இருப்பாரா? அவர் யாரோட தோழமை கட்சி? பாஜகவோட தோழமை கட்சி. அமித்ஷா பண்ணிட முடியும் சார். கேளுங்க, அமித்ஷா வந்து அங்கேருந்து முறைச்சி அனுப்புகிறாருன்னா அதில் எடப்பாடியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்குமா? அமித்ஷா அங்கே முறைச்சி அனுப்புகிறாருன்னா அதில் புரியுது சார். இப்போ இந்த இடம் எஸ்பி வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ விஜயபாஸ்கருக்கோ தெரியாமல் இருக்குமா? ஏன்னா அவங்க இன்னருக்குள்ள இருக்காங்க, ஒரு உள்ள இருந்துட்டு பார்க்குறாங்க இல்லையா சார். அவங்க யாருடைய டாமினேஷன் they tried their luck சார். எஸ்பி வேலுமணி வந்து நடிக்கிறதுக்காக இங்கே வந்தவர் அரசியல்வாதி ஆகிட்டார், ரைட்டுங்களா? அவர் வந்து அவரோட லக்கை ட்ரை பண்ணுறாரு. எப்படியாவது நான் வந்து மேலே வந்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு லக்கை தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. they tried their luck. பட் எடப்பாடி இஸ் மோர் ஸ்மார்ட்டர் தென். இன்ஃபேக்ட் எடப்பாடி ஏமாந்துருக்கார். இவங்க சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து அவர் ஏமாந்துருக்கார், ரைட்டுங்களா? இப்போ ரீஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பார். கேளுங்க, இப்போ வந்து அவர் இதுக்கு மேலே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வேலுமணிக்கு கொடுக்க மாட்டார். ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வேலுமணிக்கு கொடுக்க மாட்டார். பலகீனமாக மாறாதே சார் இது? கேளுங்க, அதெல்லாம் பலகீனம் பலம் அதெல்லாம் வரும் காலப்போக்கில். இதை வந்து இன்னைக்கு இதை எஃபெக்ட் பண்ணது இது. எடப்பாடி என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறீங்கள? எடப்பாடி கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்னா சிபிஐ வழக்கு மூலமாக எடுக்க முடியும். அதுக்கு யார் சாட்சி தெரியுமா? இவங்களெல்லாம் பண்ணது எல்லாமே டீல் பேசினது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தான் இந்த விஜய் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு சசிகலான்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக சசிகலா தான். ஆதவ் அர்ஜுனான்றது ஒரு ட்ராப்பு. யாரோட ட்ராப்பு? பிஜேபியோட ட்ராப்பு. ஏன்னா அமலாக்கத்துறை வழக்குலேருந்து எல்லா வழக்கும் சாண்டியாகோ மார்ட்டின் குடும்பத்து மேலே இருக்குது. அதுதான் ட்ராப்பு. அவங்க பணம் செலவு பண்ணி ஒரு பலூனை ஊதி பெருசாக்கி விஜய்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, ரைட்டா? இதை இப்போ மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் நீ பிஜேபியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயே தீரணும். இல்லைன்னா அடிப்பான். அடிக்கிறதுல எடப்பாடியும் கூட சேர்ந்து அடிப்பார். சிபிஐ கேஸ் போடுவாங்க.
சிபிஐ கேஸில் யார் சாட்சி தெரியுமா? மற்ற எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, எப்படிலாம் இவங்க வந்து ஆசை வார்த்தை காட்டினாங்க, எப்படிலாம் யார் யாருக்கு மந்திரி பதவி தரேன்னு சொன்னாங்க, எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சிபிஐக்கு சாட்சி சொல்ல போகிறது யார் தெரியுமா? மற்ற எம்எல்ஏக்கள். பேசலாம் சார். நிக்கில் பிரகாஷ் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமாக. வலுவான கட்டமைப்புன்று தொண்டர்களுக்கு வாய்ப்பு ரெண்டும் தான் வந்து இப்போ நிறைய பழைய பெருச்சாளிகளை பதவியிலேருந்து இறக்குன அப்புறம் வரக்கூடிய விஷயம் என்பது அதுதான். வலுவான கட்டமைப்பு, தொண்டர்களுக்கு வாய்ப்பு.